ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாத ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 3 + 10 13, 13 + 7 20, 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். 16 வயசுலேருந்து ஒரு 20 21 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் இந்த ராகு கேது பயிற்சியானது, ராகு பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு, ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு கேது பகவான். படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, படிப்பில் எந்தவித தடையும் கிடையாது. கடந்த வருடங்களாக ஒரு சில வருடங்களாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் நல்லாவே இருக்குது. படிப்பில் எந்தவித தடையும் கிடையாது. நல்ல ஒரு முன்னேற்றங்கள். நிறைய பேருக்கு வந்து அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட நல்ல ஒரு வளர்ச்சி. ஏன்னா சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா 9 10 11 இது மாதிரி தான் வருது. நல்ல ஒரு வளர்ச்சிகள். சனி உங்களுக்கு 7.5 சனியாவோ இல்லை அஷ்டம சனியாவோ டிஸ்டர்ப் பண்ணலை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி படிப்பு ரீதியாக. செவ்வாய் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ராசிக்கு 7ஆம் அதிபதி விரையாதிபதி. இவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படிங்கிறத விட இந்த வயது காலகட்டத்தில் பெருசாக கெடுபலங்கள் கிடையாது. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம் வேலை வாய்ப்பு ரீதியாக. இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு டைம் சொல்லலாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வண்டி வாகனம் மூலிமா நிறைய செலவுகள் வைக்கும். ஆனால் வண்டி வாகனமும் ஒரு சில பேருக்கு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. வண்டி வச்சிருக்கிறாங்க, வாகனங்கள் இருக்குது, அவங்களுக்கு வந்து நிறைய செலவு. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போகும். பெருசாக இருக்காது, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரியான அமைப்புகள் கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகுடைய பயிற்சி 10ஆம் இடத்துல ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில். 10ஆம் இடத்துக்கு ஒரு பாவகிரகம் வருதுன்னாக்கா நல்லது. அதாவது 10ல் ஒரு பாவகிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வீடு கொடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் யோகாதிபதி தான், அவருக்கு 2ஆம் இடத்துல. அப்போது வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானத்தில் கேது, இது வந்து சூரியனோட வீடு. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும், அதாவது சுக்கிரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்யாது, சூரியனோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. அப்படி எடுத்துக்கணும். 4ஆம் இடம் தான் சூரியனோட காரகத்துவங்களை தான் கொடுக்கும் இந்த கேது பகவான். உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் சின்ன சின்னது வரும். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வயசு காலகட்டத்தில் ராகு தசையில் இருக்கிறீங்களா, கேது பகவான் 4ஆம் இடத்துல வந்துச்சுனாக்கா வண்டி வாகன செலவுகள் உண்டு. உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா ஒரு வண்டி வாங்குவீங்க, பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, இது மாதிரி ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சில பேர் கொடுக்கும். ராகு தசையில் 38 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகம், இடம் வாங்கிறது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இது எல்லாமே கொடுக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 10ல் இருக்கிறது, ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு தொழிலை மாற்ற வைக்கும், ஒரு இடத்த மாற்ற வைக்கும், வேலையில் வந்து பிரச்சனைகளை கொடுக்காது, பாசிட்டிவ் தான் எல்லாமே.
ஏன்னா சனியுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது, வீடு கொடுத்த கிரகம், அதை நம்ம மெயினாக பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல குரு இந்த வருடத்தில். மற்ற கோச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு சனி இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அமோக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ராசி இந்த கார்த்திகை நட்சத்திரம். தசை உங்களுக்கு இந்த ராகு தசை நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு எங்கே இருக்காரோ அந்த வீடு கொடுத்த கிரகம் யோகராக இருந்தால் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், சம்பள உயர்வு, சேமிப்பு 2 மடங்காக அல்ல 10 மடங்காக கூடக்கூடிய வாய்ப்பு, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா திருமணத்தில் வெற்றி. இப்போலாம் திருமணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ராகு தசையில் தடையாகவே இருந்திருக்கு. இப்போ 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, குரு நல்லா இருக்கு உங்களுக்கு, குருவுடைய பார்வை ராகு தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கை ரீதியாக இல்லை திருமண அமையில் ஒரு சில பேருக்கு அது மாதிரியான கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ திருமணம் ஏற்றம் உண்டு. உடனடியாக திருமணம் கூடி வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஒரு சில பேருக்கு வந்து, ஏன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா இந்த தசை தான் உங்களுக்கு கொடுக்கணும். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த ராகு தசைங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதே 2-7 பாதிப்பு இருந்துச்சுனாக்கா ஒன்று திருமணம் தள்ளி போகும், அப்படி இல்லைனாக்கா திருமணத்தில் தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். கிட்ட வந்து கட்டா வருது, அதாவது நிச்சயிக்கப்பட்டு கட்டா வருது, இது மாதிரி அவமானப்படுத்த நிறைய. அப்படி இல்லை திருமணத்தை கொடுத்துட்டு திருமணத்தில் வந்து பிரச்சனைகள், பிரிவுகள், 2ஆம் தார திருமணம், 3ஆம் தார திருமணம், பெண் தொடர்புகளே இருக்காது அவங்களுக்கெல்லாம். அது மாதிரி பெண்ணாக இருந்தால் ஆண், இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காது, இது மாதிரியான மன நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும் தசை சரியில்லைனா. அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட இந்த வருடம் இந்த ராகுக்கு எது பயிற்சியானது சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள் இருக்குது, செலவுகள், சுப செலவுகள், தேவையில்லாத செலவாக கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு, அது மாதிரி வீண் விரயங்களை அதிகமாக கொடுக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி மாற்றுவீங்க, வாகனத்தை மாற்றுவீங்க, புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாகனம் காரு ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது வாங்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் கடன் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் நிவர்த்தி ஆகும். கடன்லேருந்து நிறைய பேர் வெளியே வரதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய கடன், புதுசாக சொத்து வரவு, ஒரு சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்பு. அடுத்து வரக்கூடிய குருதசை கூட உங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குருதசை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசையில் இருக்கிறீங்களா, இந்த குருதசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை. ஏன்னா ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது நன்மை செய்யாத தசை, கெடுபலன் செய்யக்கூடிய தசை. ஆனால் கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துல இருக்குது. ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதும் அந்த கிரகத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதும் சிறப்பு. 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். எப்படியும் தொழில், பொருளாதாரம் எல்லாமே கொடுத்துரும். ஆனால் தொழில் மாற்றணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. ஒரு இடத்த மாற்றணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. குருதசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. உங்கள் லக்கணத்தை பொறுத்து, இதே லக்கணமாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே குரு பகவான் ஒரு சில பேருக்கு நன்மை செய்யுது அப்படின்னாக்கா ஒன்று லக்னாதிபதியோட பார்வையில் இருக்கணும், சேர்க்கையில் இருக்கணும், நல்ல ஒரு நட்சத்திரம் இருக்கணும், சுபகிரக நட்சத்திரம் அது மாதிரி ஏறி இருந்தால் இந்த குருதசை உங்களுக்கு நன்மை செய்யும். ஆனால் 16 வருடங்களும் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. 10 வருடங்கள் செய்யும் கன்ஃபார்மாக. முதல் 10 வருடம் கெடுபலன் கொடுக்குதா, பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். முதல் 10 வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுக்குதா, பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க அதை முக்கியமாக நீங்கள் பார்த்துங்க. முதல் பகுதியில் இருந்தீங்க, இப்போ கெடுபலன் செய்யக்கூடிய பகுதியில் இருந்தீங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இடம் மாற்றுறதோ தொழில் மாற்றுறதோ வேண்டாம். நல்ல பலன்கள் செய்யக்கூடிய பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ நல்லாவே இருக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ராகு கேது பயிற்சி நல்லாவே இருக்கும். இப்போ குரு பயிற்சி ஆகிருக்கு, அதுவும் சிறப்பு. 2ஆம் இடத்துல இருக்கிறது. சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். லாபஸ்தானத்தை நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, தொழிலில் நல்ல ஒரு மேன்மை. இது வரைக்கும் தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. அதுக்காக வந்து கஷ்டம் நடக்குது, மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை, வேலையில் கொஞ்சம் பிரச்சனை, அதெல்லாம் சால்வ் ஆகும். கடன் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. உடல்நிலை தொந்தரவுகள், இப்போ 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனாக்கா குரு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். நோய் நொடி ஏதாவது மருத்துவம் அது மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா கடனை கொடுத்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி அதிலேருந்து கிளியர் ஆகும். இப்போ கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இந்த ராகு கேது பொறுத்த வரைக்கும்
வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு கன்ஃபார்மாக கட்டுவீங்க. குருதசையில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி வந்துடும். வீட்டில் வந்து சுப செலவுகள், பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்குறது, அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதாவது 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் குருதசை. நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறீங்களா, அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆகும். வேலையில், தொழில், எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை எல்லாத்துலேயும் வந்து நிவர்த்தி. நல்லா இருக்கிறீங்களா, இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு தொழில் வரவு, பொருள் வரவு, அதில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுப்பீங்க. இந்த ரொட்டேஷன்லாம் நல்லாயிருக்கும். பண வரவு, சேமிப்பெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் சனி. ஒரு சில லக்கணங்களுக்கு, அதாவது சனி பகவான் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர, சூரிய, செவ்வாய், இந்த லக்கணங்களுக்கு நன்மை செய்யாது இந்த சனி பகவான். அது மாதிரி வரக்கூடிய லக்கணங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா ரிஷபராசியில் சனி பகவான் அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய கிரகம். ஆனால் அந்த லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா, ஆனால் செவ்வாய், சந்திரன், சூரியனோட லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா இந்த டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கும். அதாவது இது வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனை இருந்ததுன்னா நோய் நொடி பிரச்சனை தீரும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். நல்ல மாற்றம்னா பெரிய அளவில் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மருத்துவ செலவு எடுத்துகிட்டே வருவீங்க, அந்த மருத்துவ செலவுகள் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சனி தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சிகளை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கறது, திடீர் வந்து பண வரவு கொடுக்கறதெல்லாம் இல்லை. நீங்கள் வர வேண்டிய பணம் கூட தடுங்களாய் தான் வரும். இந்த சனி தசையில் நிறைய கவலைகளை கொடுக்கும், சொந்த பந்தங்கள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது சனி, ஓரளவுக்கு உங்களுக்கு கெடுக்க முடியாத அமைப்பில் இருக்கார் சனி பகவான். 2ஆம் இடத்துல குரு, பொருள் வரவு, தன வரவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கூட 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது, இது எல்லாமே நல்ல அமைப்பில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்தால் கூட தசை சரியாக இருந்தால் 80% உங்களுக்கு நல்ல பலன்கள். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் 20% கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் சனி தசையில். சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பணம் இது வரைக்கும் வரல அப்படின்னாக்கா அது வரக்கூடிய வழி தெரியும். அதை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ கிடைக்கும். ஒரு பணம் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு வருமானம் வரும், ஒரு சின்னதாக வருமானம் வரும். அது மாதிரி வந்து பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நோயில் இருக்கிறீங்களா, அதுலேருந்து வெளியே வருவீங்க. இப்போது மருத்துவ செலவுகள் இருக்கா, குறையும். பசங்களுக்குள்ள பிரச்சனைகள், வாரிசுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், நெருக்கடி இருந்துச்சுனாக்கா குறையும். சொத்து வரவு பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்தெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சனி தசையில் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தால் கூட வண்டி வாகன சேர்க்கை ஒரு பக்கம் கொடுக்கும். கடன் வாங்கியாவது ஒரு வண்டி வாங்குவீங்க, ஏதோ ஒன்று பற்றாக்குறைக்கு கடன் வாங்குற மாதிரி அமைப்பு இந்த ராகுக்கு இது பயிற்சி கொடுக்கும். 10ல் ராகு, ஒரு தொழிலை மாற்றலாமான்னு தோணும், ஒரு இடத்த மாற்றலாமான்னு தோணும். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இடம் மாற்றாமல் இருக்கிறது நல்லது, தொழில் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. எப்படி அந்த எண்ணங்களை கொடுக்கும். அதனால் செய்கிற தொழிலை நீட்டாக செஞ்சுட்டே வாங்க. பெருசாக வந்து முதலீடுகள் வேண்டாம் இந்த நேரங்களில். 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி தசை, 5 குடைவன் தசை. கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. ராகு கேது பொறுத்த வரைக்கும்னாக்கா வீட்டில் வந்து ஒரு சுப விசேஷம் நடக்கும். வீட்டில் யாராவது ஒருத்தர் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பீங்க, ஏதோ ஒரு பொருள் சேர்க்கை கொடுப்பீங்க, பொருள் உதவி கொடுப்பீங்க. சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய இது இருக்குது இல்லையா, வரவு இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். அதாவது வர வேண்டிய சொத்து வரும், வர வேண்டிய பணம் வரும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம். உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அந்த உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு பிட்டு கூட கெடுக்காது, அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த புத பகவான். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான டைம் சொல்லலாம். தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. புதன் தசையில் 2ஆம் இடத்துல புதனோட வீட்டில் குரு, தன வரவு உண்டு. வீட்டில் வந்து குழந்தை பாக்கியம் யாருக்காவது இல்லை உங்கள் பசங்களுக்கு அப்படின்னா கூட குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, ரொம்ப நாளாக வரன் கிடைக்கல, அது வந்து இந்த சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும், சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக எதுவும் கிடையாது, பாசிட்டிவ் தான் எல்லாமே. இந்த புதன் தசையில் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை இந்த நேரங்களில் பார்க்கலாம். 90 வயசுலேருந்து 96 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு. இது வரைக்கும் இப்போ சமீப காலமாக ஒரு சில பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு
5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது பசங்க ரீதியான நிறைய பாதிப்புகள், அதாவது வாரிசுகள் கிட்ட நிறைய பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், இது மாதிரி எதுக்குடா அந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப். இப்போ உடல்நிலை தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. மருத்துவம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கிளியர் ஆகும். மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரீங்க இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சியானது கோச்சார அடிப்படையில் கிரகங்களுடைய நகர்வுகள், ராகு கேது பயிற்சி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.